இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது அமிர்தா. இவ்வளவு நாள் நீங்க லவ் ஆக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். நீங்க ஆக்செப்ட் பண்ணவே இல்லை. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்க கையை பிடிச்சு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு கூட்டிட்டு போய் உங்க கழுத்துல நான் தாலியை கட்டி எங்க அம்மா பாட்டி முன்னாடி நீங்க தான் இந்த வீட்டு மருமகன்னு காட்டுறேன். இப்படி எல்லாம் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, இது ரியல் லைஃப் ஆச்சு, ரியல் லைஃப் கிடையாது. சினிமால மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்கும். எங்க அமிர்தா, ப்ளீஸ் கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கோங்களேன். எங்க வீட்டுல அம்மா பாட்டி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மயூரி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சுத்துறா. நான் உங்க பின்னாடி பைத்திய மாதிரி சுத்துறேன்ல, அந்த மாதிரி. அது நடக்காதுன்னு அவளுக்கே தெரியல. எங்க அமிர்தா, என்னை விட ஒரு நல்ல பையன் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. ஏங்க நீங்க என்ன காதலிக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு என்கிட்ட என்னங்க குறை இருக்கு? சரி, உங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நான் கண்ண மூடிட்டு ஒத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன காதலிக்கிறதுக்கு ஒத்துக்கணும், ஓகேவா? சரியா? நாளைக்கு 2ல ஒரு முடிவு கட்டி ஆகணும். 2ல ஒரு முடிவு என்ன? ஒரே ஒரு முடிவு தான். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கணும். கண்டிப்பா ஒத்துப்பீங்க. அதை விட்டா உங்களுக்கு வேற வழியே கிடையாது. சொல்லுங்க விக்ரம், என்ன விஷயம்? ஐ எம் சாரி மிஸ்டர் விஷ்ணு. சாரியா? எதுக்கு? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க என்கிட்ட சாரி கேக்குறீங்க? இல்ல, முதல் தடவை நீங்க எங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தீங்க. ஆனா என் பொண்ணு உங்ககிட்ட சரியா பேசல. நீங்களா போய் வழிய பேசி அவ உங்களுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. அதனாலதான் நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்களோன்னு நினைச்சேன். நோ, இட்ஸ் ஓகே. அந்த விஷயத்தை நான் எப்பவோ மறந்துட்டேன். அது உங்க பெருந்தன்மை சார். ஆனா நேத்து என் பொண்ணு முதல் தடவையா ஆபீஸ்க்கு வந்திருந்தா. அவளுக்கு இந்த ஆபீஸ் வேலைங்க, இந்த ரொட்டீன் எல்லாம் அவளுக்கு எதுவுமே தெரியாது. அதனாலதான் அவ அப்படி பிஹேவ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க வருத்தப்படாதீங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? பொதுவா பொம்பளை பிள்ளைங்க புதுசா யார்கிட்டயாவது பேசுறதுக்கு சங்கோச்சப்படுவாங்க. அதனாலதான் உங்க பொண்ணு என்கிட்ட பேச சங்கடப்பட்டு இருக்கா. அது விடுங்க. அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? சார், ரெடி பண்ணிட்டேன். ஓ, அப்படின்னா சரி. நானே நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்து சைன் பண்றேன். வேண்டாம் சார், இந்த முறை நானே உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்ககிட்ட சைன் வாங்கிக்கிறேன். ஓ, தட்ஸ் குட். அது இன்னும் நல்லதுதான். நீங்களும் என் ஆபீஸை பார்த்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா வாங்க. நாளைக்கு நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். ஷூர் சார். வச்சிடுறேன். பாய். குட் நைட். ஓகே சார், தேங்க்யூ. பாய். என்னங்க விஷ்ணு என்ன சொன்னாருங்க? அமிர்தா அப்படி பிஹேவ் பண்ணதுக்காக ஏதாவது தப்பா நினைச்சாரா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.